தமிழ்நாட்டுல நாமக்கல் நகரத்தோட மையத்துல வானத்தையே தொட்டுட்டு நிக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான உருவம் இருக்கு. ஆனா இது வெறும் ஒரு சிலை கிடையாது. இது கல்லுல செதுக்குன ஒரு காவியம். வாங்க இந்த காவியத்துக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை நாம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 18 அடி உயரம். இது ஏதோ சின்ன சின்ன கற்களை வச்சு கட்டினதில்ல. முழு உருவமும் ஒரே ஒரு பெரிய பாறையிலிருந்து செதுக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? ஆனா இந்த சிலைய பாக்குற யாருக்குமே மனசுல வர்ற கேள்வி இதுவாதான் இருக்கும். ஏன் இவருக்கு மேல ஒரு கூரை கூட இல்ல? வெயில், மழை, காத்துன்னு எல்லாத்தையும் நேரடியா தாங்கிக்கிட்டு ஏன் இப்படி திறந்த வெளியில நிக்கணும்? இந்த ஒரு கேள்விக்கு பதில தேடிதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. சரி, இந்த கூரை இல்லாத பிரம்மாண்டத்தோட கதைக்குள்ள நம்ம போகலாம். முதல்ல இந்த பெரிய உருவத்தோட அமைப்ப பத்தியும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மர்மங்கள பத்தியும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாப்போம். இந்த சிலை சுமார் 1500 வருஷம் பழமையானது. பாருங்க, 2 கைகளும் பக்தியோட கூப்பியிருக்கு. ஆனா அதே சமயம் இடுப்புல ஒரு வாள் இருக்கு. இது அவர் ஒரு மாவீரன் அப்படிங்கறத நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. கையில இருக்கிறது ரொம்ப புனிதமான சாலக்கிராம மாலை. ஆனா இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது திறந்திருக்கிற அந்த கண்கள். ஒரே ஒரு புள்ளிய விடாம பாத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அடுத்த கேள்வி வருதில்ல, இவ்ளோ பக்தி பரவசத்தோட கைகூப்பி நிக்கிற இந்த ஆஞ்சநேயரோட பார்வை யாருக்காக இப்படி காத்துக்கிட்டு இருக்கு? இந்த மர்மம் தான் நம்மள ரொம்ப பழமையான ஒரு புராண கதைக்குள்ள கூட்டிட்டு போகுது. இப்ப நாம எல்லாரும் காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி போக போறோம். நேரடியா திரேதா யுகத்துக்கு, அதாவது இராமாயண காலத்துக்கே ஒரு பயணம் போயிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் ஏன் இங்க நிக்கிறாருங்கிறதுக்கான காரணம் ஒரு புனிதமான கல்லோட பயணத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. கதை திரேதா யுகத்துல தொடங்குது. இமயமலையிலிருந்து திரும்பி வர்ற வழியில ஆஞ்சநேயர் நேபாளத்துல இருக்கிற கண்டகி நதியில ரொம்ப அபூர்வமான ஒரு சாலக்கிராம கல்ல எடுக்கிறாரு. அதோடு தெற்கு பக்கம் பறந்து வரும்போது காலையில செய்ய வேண்டிய பூஜைகளுக்காக நாமக்கல்ல இருக்கிற கமலாலயம் குளக்கரையில இறங்குறாரு. அங்க லக்ஷ்மி தேவி ஆழ்ந்த தவத்துல இருக்காங்க. ஆஞ்சநேயர் லக்ஷ்மி தேவி கிட்ட போய் தன்னோட கையில இருக்கிற அந்த சாலக்கிராம கல்ல கொஞ்ச நேரம் வச்சுக்க முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு லக்ஷ்மி தேவியும் சம்மதிக்கிறாங்க. ஆனா ஒரு நிபந்தனையோட. அந்த நிபந்தனை தான் கதையோட மொத்த திருப்பு முனைய. ஆனா பாருங்க, ஆஞ்சநேயர் திரும்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொடுத்த வாக்குப்படி லக்ஷ்மி தேவியும் அந்த சாலக்கிராம கல்ல கீழே தரையில வச்சிடுறாங்க. திரும்பி வந்த ஆஞ்சநேயர் அதை தூக்க முயற்சி பண்ணி பாக்குறாரு. ஆனா அவரால ஒரு இன்ச் கூட அதை நகர்த்த முடியல. அந்த கல் அங்கேயே நிரந்தரமா நின்னுடுச்சு. அசைக்க முடியாத அந்த கல் வெறும் கல்லாவே இருந்துடல, அங்க ஒரு பெரிய தெய்வீக மாற்றம் நடந்துச்சு. அந்த கல்லுக்கும் அதுக்காக காத்திருந்த ஆஞ்சநேயருக்கும் நடுவுல ஒரு புது உறவு உருவாச்சு. முதல்ல சாலக்கிராமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு சாதாரண கல் கிடையாது. நேபாளத்துல இருக்கிற கண்டகி நதியில மட்டும் கிடைக்கிற ஒரு வகை புனித கல் படிமம். சொல்லப்போனா மகாவிஷ்ணுவோட நேரடி வடிவமாவே இத வழிபடுறாங்க. ஆஞ்சநேயர் கொண்டு வந்த அந்த சாலக்கிராம கல் மெதுவா வளர்ந்து ஒரு மலை மாதிரி உருமாறுச்சு. அதுல இருந்து மகாவிஷ்ணுவோட உக்ரமான அவதாரமான நரசிம்மர் வெளிப்பட்டார். இப்போ புரியுதா லக்ஷ்மி தேவி ஏன் அங்க தவம் செஞ்சாங்கன்னு? அவங்க தன்னோட கணவரான நரசிம்மரோட தரிசனத்துக்காகத்தான் அங்க காத்திருந்திருக்காங்க. இப்போ பாருங்க, அந்த தெய்வீக உறவு எவ்வளவு அழகா இங்க அமைஞ்சிருக்குன்னு. சாலையோட ஒரு பக்கம் பக்தரான ஆஞ்சநேயர் வானத்துக்கு கீழே நிக்கிறாரு. அவருக்கு நேர் எதிரா சாலையோட மறுபக்கம் பாறைய குடைஞ்சு செஞ்ச ஒரு கோவில்ல இறைவனான நரசிம்மர் இருக்காரு. பக்தரோட கண்கள் எப்பவும் இறைவனையே பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்தோட ஆன்மீக முக்கியத்துவம் இதோட முடியல, இன்னும் ரொம்ப ஆழமானது. இங்க 3 விதமான தெய்வீக சக்திகள் ஒன்னா சேர்றதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அததான் ஆஞ்சநேயருக்கு ஏன் கூரை இல்ல அப்படிங்கிற கேள்விக்கு உண்மையான பதில நமக்கு கொடுக்க போகுது. இந்த ஸ்தலம் முப்பெரும் சக்திகளோட சங்கமமா பார்க்கப்படுது. நாமகிரி தாயாரா இருக்கிற லக்ஷ்மி தேவி இச்சா சக்தியையும், அதாவது மனோசக்தியையும், பகவான் நரசிம்மர் கிரியா சக்தியையும், அதாவது செயல் ஆற்றலையும், அறிவின் வடிவமாயிருக்கிற ஆஞ்சநேயர் ஞான சக்தியையும், அதாவது அறிவு ஆற்றலையும் குறிக்கிறாங்க. ஆக நம்மளோட முதல் கேள்விக்கான விடை இப்போ நமக்கு கிடைச்சிடுச்சு. இறைவன் நரசிம்மரே ஒரு குடைவரை கோவிலுக்குள்ள, அதாவது இயற்கையான பாறைக்கு கீழே தான் இருக்காரு. அதனால என் எஜமானுக்கே கூரை இல்லாத போது அடியவனான எனக்கு எதுக்கு கூரை அப்படின்னு நினைச்சு தன்னோட பணிவோட உச்சக்கட்டமா ஆஞ்சநேயர் திறந்த வெளியிலேயே நிக்கிறாரு. இதுதான் பக்தியோட மிக உயர்ந்த நிலை. இந்த கோவிலோட கதை புராணத்தோட மட்டுமே நின்னுடல. இன்னிக்கும் பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட மையமா இந்த கோயில் இருக்கு. அதுக்கு காரணம் இங்க நடக்கிற சில தனித்துவமான வழிபாட்டு முறைகள் தான்.
இங்க செய்யப்படுற ரொம்பவே பிரபலமான ஒரு நேர்த்திக்கடன் வடமாலை சாத்துறது. இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண உணவுப் பொருள் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாலே ஆழமான ஜோதிட மற்றும் ஆன்மீக அர்த்தங்கள் இருக்கு. புராணத்தின்படி ராகுவும் சனியும் ஆஞ்சநேயர்கிட்ட தஞ்சமடைஞ்சதா ஒரு கதை இருக்கு. அதனால ராகு கிரகத்தை குறிக்கிற உளுந்தாலையும் சனி கிரகத்தை குறிக்கிற நல்லெண்ணெயிலையும் செஞ்ச வடமாலைய அவருக்கு சாத்தினா இந்த கிரகங்களோட கெடுபலன்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த நம்பரை பாருங்க, 1,08,000. இது வெறும் நம்பர் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு சாத்திரத்துக்காக செய்யப்படுற ஒரே ஒரு பிரம்மாண்டமான வடமாலையில இருக்கிற வடைகளோட எண்ணிக்கை இது. ஆமாங்க, ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு 1,08,000 வடைகளால செஞ்ச ஒரு பெரிய மாலையோட ஆஞ்சநேயர் காட்சி கொடுப்பாரு. அந்த மாலையில இருக்கிற ஒவ்வொரு வடையும் ஒவ்வொரு பக்தனோட நம்பிக்கையையும் பிரார்த்தனையையும் சுமந்துட்டு நிக்குது. இது பக்தியோட ஒரு பிரம்மாண்டமான வெளிப்பாடுன்னே சொல்லலாம். அப்போ நாமக்கல் ஆஞ்சநேயரோட இந்த கதை வெறும் ஒரு கோயில் வரலாறு மட்டும் இல்ல, இது பக்தியோட ஆழத்தையும் பணிவோட வலிமையையும் இன்னைக்கு உயிர்ப்போட இருக்கிற நம்பிக்கையோட சக்தியையும் நமக்கு எடுத்து சொல்லுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். தன்னோட இறைவனுக்காக வானத்தையே கூரையா ஏத்துக்கிட்டு நிக்கிற இந்த மாபெரும் பக்தன் உண்மையான பக்தினா என்ன, சரணாகதினா என்ன, சேவைனா என்ன, இத பத்தி எல்லாம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்கறார்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.